வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நதிநீர் கற்றுத்தரும் தத்துவம் என்ற தலைப்பில் இன்றைக்கி சிந்தனை பார்க்க போகிறோம். நதி பிறக்கும் பொழுது எப்படி பிறக்குது? மழை நீரானது புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றபடி தனது பாதையை அமைத்து கொண்டு ஓடும். மழை மீண்டும் வரும்போது அது வேறு திசையில் செல்ல முயற்சிக்கிறது கிடையாது, அதே பாதையில் தான் ஓடும். மனமும் அதே போன்று இங்கே அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். மனதை வேறு பாதையில் செல்ல தியானம் செய்து பழக பழக மனம் நுண்ணிய நிலையை அடைந்து விடுவதால் பழையபடி இங்கும் அங்கும் அலையாமல் புதிய பாதையிலே ஓடும் என்ற தத்துவத்தை தான் நாம் இதை விளக்கமாக பார்க்க போகிறோம். எந்த நதியானாலும் பிறக்கும்போது பிரவாகமாக பெருக்கெடுப்பதில்லை, சின்ன ஊற்றாகத்தான் பெருக்கெடுக்குது. பிறக்கின்ற இடத்துல யாராக இருந்தாலும் சாதாரணமாக தான் பிறந்திருக்காங்க. நம் சாதாரணமாக பிறந்து இருப்பதனாலே நாம் சரித்திரம் படைக்க முடியாது என்று நினைத்து விடக்கூடாது. எந்த சாதனையாளனும் எந்த ஞானியானாலும் எந்த பரமபுருஷனாக இருந்தாலும் யாரும் பிறக்கும்போதே சாதனையாளனாகவோ பரமபுருஷனாகவோ ஆகிறது இல்லை. அப்படித்தான் எல்லா நதிகளும் உருவாகுது. பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், நம்முடைய முயற்சி பயிற்சி நம்முடைய வாழ்வை சாதனையாளனாக மாற்றும். முயற்சியும் பயிற்சியும் தான் சித்தார்த்தனை கௌதம புத்தராக்கியது. முகமதுவை நபிகநாயகனாக மாற்றியது. நரேந்திரனை விவேகானந்தராக உயர்த்தியது. மோகன்தாஸை மகாத்மாக உயர்த்தியது. சின்னுவை சுவாமி சித்பவானந்தாக உயர்த்தியது. வேதாத்திரி மகரிஷியை பாமர மக்களின் தத்துவ ஞானியாக உயர்த்தியது. ஒரு ஞானியிடம் சீடர்களுக்கு ஞானத்தை போதித்து கொண்டிருந்தார். ஒரு ஞானி சீடர்களுக்கு ஞானத்தை போதித்து கொண்டிருந்தார். அப்போ ஞானியானவர் சீடர்களிடம் வாழ்க்கையானது இன்பமும் துன்பமும் நிறைந்தது, வாழ்க்கை இருளும் வெளிச்சம் போன்றது என்றார். சூரியன் உதயமாகும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சம் வரும். இதை சொல்லிவிட்டு ஞானியானவர் மாணவரிடம் சூரியன் உதயமாகும் பொழுது எப்பொழுது இருள் மறைந்து வெளிச்சம் வரும்னு ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு மாணவன் இங்கிருந்து தூரத்தில் நின்று கொண்டிருப்பது கழுதையா குதிரையா என்று இனம் காணக்கூடிய அளவிற்கு எப்போது வெளிச்சம் பிறக்கிறதோ அப்போதே இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது என்று சொன்னான். அதற்கு நானே இது தவறான பதில் என்றார். மற்றொரு மாணவன் இங்கிருந்து வெகு தூரத்தில் பார்க்கிற பொழுது ஒற்றை மரமாக நின்று கொண்டிருக்கும் மரம் வேப்ப மரமா அரச மரமா என்று இனம் காணக்கூடிய அளவிற்கு எப்பொழுது வெளிச்சம் பிறக்கிறதோ அப்பொழுது அந்த இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது என்று கருதப்படுவான் என்றார். அதற்கும் நானே இந்த பதில் தவறானதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் இருவரும் கூறுவது பௌதீக சம்பந்தமான இருள் வெளிச்சம் பற்றி சொல்கிறீங்க, நான் உங்களிடம் கேட்பது முழுக்க முழுக்க ஞானம் சார்ந்த இருளும் வெளிச்சமும் அப்படின்றார். அதற்கு மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, குருவே அப்போ நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதற்கு ஞானியானவர், எப்பொழுது உங்களுக்குள் இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும் தெரியுமா? விழி திறந்து நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் எதிரே இருக்கிற எந்த பெண்ணை பார்த்தாலும் சகோதரியாக பார்த்து பழகிற அந்த தருணத்தில், எந்த ஆணை பார்த்தாலும் சகோதரனாக பார்த்து பழகிற அந்த தருணத்தில்தான் உங்களுக்குள் உள்ளே இருக்கிற இருள் மறைந்து வெளிச்சம் பிறக்கின்ற நேரம் என்றார். இன்று உலகில் அனைவராலும் பேசப்படுகிற சகோதர தத்துவத்தை யுனிவர்சல் பிரதர்ஹுட் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வரியில் எப்பயே சொல்லிட்டார். மலை உச்சியிலிருந்து நதியானது பள்ளத்தை நோக்கி வர்றதுக்கு காரணம் என்ன? மகரிஷி ஒரு பாடலில் சொல்லுவாங்க, மேட்டில் நீர்
பள்ளம் போய் சேர்வதைப் போல்னு குறிப்பிட்டிருப்பாங்க. உயர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு தங்களிடம் உள்ளதை கொண்டு உதவி செய்து எல்லோருடைய பிறப்புரிமை ஒப்புக்கொண்டு அவர்கள் சுதந்திரத்தை காக்க தங்களால் ஆகிய கடமைகளை செய்து எல்லோரிடமும் ஒத்தும் உதவியாக வாழுகின்ற தகமை சமத்துவம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் தன்னை காண்பவன் ஆன்மீகவாதி. எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை காண்பவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறான். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோள்களும் நட்சத்திரங்களும் பஞ்சபூதங்களும் செடி கொடிகளும் மரங்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் தாங்கள் வளர்ந்து வளர்ச்சியான பிறகு தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னிடம் உள்ள ஆற்றலை, அறிவை, உணவுப் பொருட்களை அனைத்தையும் உலக மக்களை மேன்மை அடைய செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய தங்களிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்து கொண்டே தங்களை உயர்த்தி கொள்கிறாங்க. மேகங்களிலிருந்து வரும் மழை நீரும் மலை உச்சியிலிருந்து வரும் நதி நீரும் மக்களின் தாகத்தை போக்கவும் விளைநிலங்களில் விளைச்சலை பெருக்கவும் எல்லா உயிர்களுக்கும் உணவையும் வாழ்க்கை வசதிகளையும் அளிக்க கீழே வருது. பண்பும் பணிவும் அன்பும் அறிவும் நிறைந்தவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் பிறரால் உயர்த்தப்படுவான் என்பது புனித இயேசுநாதரின் திருவாக்கு. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் பிறரால் உயர்த்தப்படுவான் என்பது புனித இயேசுநாதரின் திருவாக்கு. தன்னை தாழ்த்தி கொள்பவனுக்கு இறைவன் அருளை கருணையாக வழங்குகிறார். நதியானது மலை உச்சியில் சின்னஞ்சிறு ஊற்றாக பிறப்பெடுக்குது. நதியானது ஒருபோதும் நான் உயரத்தில் பிறந்தவன் என்றோ நான் பள்ளத்தை நோக்கி வரமாட்டேன் என்றோ மற்ற நீர்நிலைகளோடு நான் கலக்க மாட்டேன் என்றோ நான் தனித்து தான் இயங்குவேன் என்று எப்போதும் நதி சொன்னது கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் உயர்ந்தவர்களாகிவிட்டால் தாழ்ந்தவர்களே செல்வது கிடையாது. உயர்ந்தவன் என்று நினைக்கும் பொழுது நம்மிடம் நான் என்கிற ஆணவம் வளருது. ஆனால் நதியோ எவ்வளவு உயரத்தில் பிறந்தாலும் தாழ்ந்த நிலையில் உள்ள பள்ளத்தை நோக்கி தான் அது பாய்ந்து வருது. தாழ்ந்தவர்களை நோக்கி வரும் எவருக்கும் ஆணவம் கிடையாது. ஆணவம் இருக்கிற இடத்தில் ஒருபோதும் அன்பு இருக்காது. நான் என்கிற ஆணவத்திற்கு வடமொழியில் சகஜமலம்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம் கருவிலிருந்தே நமக்கு பிறந்து இருக்குது. இந்த ஆணவத்தை அழிக்க முடியுமா என்றால் முடியாது. ஆணவம் முற்றிலுமாக அழிந்து விட்டால் முயற்சி என்பதே என்னிடம் கிடையாது. முயற்சி இல்லாத இடத்தில் உழைப்பு என்பதே இருக்காது. உழைப்பு இல்லாத இடத்தில் வளர்ச்சியே இருக்காது. ஒவ்வொருவரிடமும் நான் இருந்தால்தான் முயற்சி, உழைப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். நம் உடலில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு சோப்பு போடுறோம். பிறகு அந்த சோப்பு நம்ம உடலிலிருந்து போக்குவதற்கு சோப்பின் மீது தண்ணீர் ஊற்றி கழுவுகிறோம். அதுபோல் நம் சுய முன்னேற்றம் அடையும் வரை நான் தேவை. முன்னேற்றம் அடைந்த பிறகு நான் என்கிற ஆணவ மலத்தை கழுவிவிட்டு வெளியே வந்தால்தான் நம்மிடம் அன்பு, கருணை, இரக்கம், அருள் மலரும். நான் என்கிற ஆணவ மலம் நம்மிடம் நீங்காவிட்டால் இறக்கும் வரை தனி மனிதனாகத்தான் இருக்க வேண்டிய வரும். சமூகத்தோடு நியாயம் கொள்ளவே முடியாது உங்களால். ஒரு மனிதன் தேடி தேடி பெற வேண்டியது பணிவு. இதற்கு நிகரான நல்லொழுக்கம் உலகில் வேறு எதுவுமே கிடையாது. உங்களை தாழ்த்தத்தான் உங்களுக்கு உயர்வு. உயர்வு தன்னை தாழ்த்துபவன் உயர்த்துகிறான், தன்னை உயர்த்துபவன் தாழ்கிறான் அப்படின்னு இயேசுபிரான் சொல்கிறார். மனித குலம் உயர வேண்டும் என்றால் நீங்கள் தாழ்ந்து செல்லுங்கள் அப்படின்றார் கர்த்தர். தண்ணீருக்கான குணம் கீழ்நோக்கி தான் பாயும். தண்ணீர் அடக்கத்தின் உறவும். நெருப்பின் குணம் மேல் நோக்கி தான் முகம் காட்டும். நெருப்பு ஆணவத்தின் வடிவம். அழகு, அறிவு, வலிமை, செல்வம், இந்த நான்கில்
ஏதாவது ஒன்றினால் மற்றவர்களிடம் ஒரு ஆணிற்கோ பெண்ணிற்கோ கர்வம் வருது. இந்த கர்வம் என்ற ஒன்று நம்மிடையே பற்றாமல் இருக்க வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லும் வாசகம், நான் உழும் கலப்பை போன்று தாழ்ச்சி கொண்டவன். கலப்பை எப்பொழுதுமே குனிந்து நிலம் பார்க்கும். குனிந்து நிலம் பார்க்கும் கலப்பை எப்பொழுதுமே நிலத்தை உழுது பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு பயனாகுது. கலப்பை குனிந்து நிலம் பார்க்காமல் நிமிர்ந்து நின்றதுனா உணவுப் பொருட்களை உருவாக்கி தர முடியுமா? பஸ்கா பண்டிகையின் போது உணவு அருந்தும் நேரத்திற்கு முன்பாக கர்த்தர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய 12 சீடர்களின் பாதங்களை அவரே தண்ணீரை கொண்டு கழுவுறார். கழுவியதோடு நிற்கவில்லை, தன்னுடைய மேலங்கியை கொண்டு கழுவிய பாதத்தை படிந்து கிடக்கிற ஈரத்தை துடைக்கிறார். 12 சீடர்களும் பதறாங்க. தேவகுமாரனே, உங்களுடைய சீடர்கள் நாங்கள், எங்களுடைய பாதங்களை நீங்கள் தண்ணீரில் கழுவி உங்கள் அங்கியால் துடைப்பதா? அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நன்றாக யோசியுங்கள். உங்களுக்கு நான் என்ன செய்தேனோ அதே உன்னிலும் தாழ்ந்தவனுக்கு நீ செய். தாழ்ந்து கிடப்பவனை நோக்கி உயர்ந்து கிடப்பவன் வர வேண்டும். தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனாக தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சீடர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவனாக தன்னை தாழ்த்தி கொள்வதில் இருக்கிற உயர்வு, உன்னதம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இஸ்லாமிய மதத்தில் உள்ள சூபிகளை பொறுத்தவரை அன்புதான் ஆண்டவன். அன்பை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்று அன்பை மட்டுமே யாசித்தவர்கள், அன்பை மட்டுமே யோசித்தவர்கள், அன்புக்காகவே வாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய சூபிகள். அந்த சூபிகளில் புகழ்பெற்று விளங்கியவர் பரித். அவர் சொன்ன ஒரு வாசகம், மனிதா, எந்த ஒன்றையும் நீ அற்பமாக கருதாதே. தூசி என்று நீ அற்புதமாக கருதாதே. நீ உயிர் வாழும் வரை தூசியின் மீது உன் கால் மிதித்து கொண்டிருக்கும். உன் உயிர் பிரிந்த பிறகு அந்த தூசிக்கு கீழே தான் உன் உடல் புதைந்து கிடக்கும் என்பதை மறந்து விடாதே என்றார் அந்த பரித் என்ற இஸ்லாமிய சூபி. நான் யார்? தூசியினும் தூசியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத பிறவின்னு நம்ம மகாத்மா காந்தி சொன்னார். ஆண்டவன் அருகில் உங்களை அழைத்து செல்லும் ஒரே வாகனம் உங்களுக்குள் வளர்த்தெடுக்கப்படுகிற பணிவு, அடக்கம் என்கிற பண்பு நலன் மட்டுமே. பணிவு, அடக்கம் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இடையே பேதமை, பிணக்கு, பிளவு, பகை வருமா? வரவே வராது. நதி நீர் தேங்கியது உண்டா? இளைப்பாறியது உண்டா? பின்னோக்கி சென்றது உண்டா? நதி பிறந்தவுடனே முன்னோக்கி பாய்கிறது. அதாவது நதி பிறந்ததிலிருந்து கடலில் சென்று கலக்கும் வரை ஒரு நொடி கூட அதன் பயணத்தில் நிற்பது கிடையாது. மகரிஷி அவங்க 1972 முதல் 1991 வரை கிட்டத்தட்ட 19 முறை சென்று வந்திருக்காங்க. அவருடைய இலக்கு அடையும் வரை அவர் சென்று தான் வந்திருந்தார். ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்கிறார். விவேகானந்தருக்கு இந்த நாணம் எங்கிருந்து வந்தது? நதியிடம் இருந்து தான் வந்தது. இதிலிருந்து மனிதன் தெரிந்து கொள்வது என்னன்னா, தனியாகவே ஒரு மனிதன் பிறந்து தனியாகவே வாழ்ந்து தனியாகவே எவன் துணையும் இல்லாமல் சரித்திரம் படைத்துவிட முடியாது. பிறந்தவன் முன்னோக்கி நடக்க வேண்டும். நதியைப் போல முன்னோக்கி நடக்கிற பொழுது பல உறவுகளை தழுவி கொள்ள வேண்டும். பல உறவுகள் வந்து சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிறைவு பெறும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அனைவரையும் ஆறத் தழுவி அனைத்துணைகளை சேர்த்து நமது வலிமையை பெருக்கிக்கணும். மனிதன் அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் இறைநிலையை அடையும் வரை முன்னோக்கி தான் செல்லணுமே தவிர முதுகு காட்டி திரும்பி செல்லக்கூடாது என்பதை நதி நமக்கு கற்றுத்தருகிறது. நதி எங்கேயும் தேங்குவது கிடையாது, இளைப்பாறுவது கிடையாது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே தான் இருக்குது. எப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறது தெரியுமா? முன்னோக்கி இயங்கிக் கொண்டே இருக்குது. தேங்கும் நீர் சாக்கடையாயிடும். இது சமூகத்திற்கு கிடைத்த சாபம். எந்த இடத்தில் நதி பிறந்ததோ
அந்த இடத்திலேயே அது தேங்கி நின்று விடுவது கிடையாது. தேங்கி நின்றால் அது நாறுகின்ற குட்டையாக மாறுமே தவிர ஓடுகிற நதியாக ஆகாது. மனிதன் எப்பொழுதும் சிந்தனை அளவில், செயலளவில் ஒரு நாளும் தேங்கிவிடக்கூடாது. தேக்கம் எங்கு இருக்கிறதோ வளர்ச்சி அங்கு கிடையாது. தேங்குவது எதுவானாலும் அது நாறும், அது நோய்க்களமாகும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் தடையோ தேக்கமோ திசை மாற்றமோ ஏற்பட்டால் வலி, நோய், மரணம் உண்டாகும் என்று வலியுறுத்தி சொன்னாங்க. முன்னோக்கி நகர்வதற்கு பெயர்தான் வளர்ச்சி. முன்னோக்கி நடப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. முன்னோக்கி இயங்கும் நீர் நதி. இது நமக்கு கிடைத்த வரம். உன் வாழ்வு வரமாக வேண்டுமென்றால் தேங்காதே, அடியடியாய் முன்னோக்கி செல். நதியானது பிறந்த நாள் முதல் அடியடியாக இயற்கை ஒழுங்கு அமைப்போடு இயல்பூக்க நியதியோடு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ரிவர் நெவர் ரீட்ரை. இதுதான் மகரிஷி சொல்லுவாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையால் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்கிறார் மகரிஷி. இயல்போக்க நீதியாகும். சின்ன சிறு ஊற்றாக பிறப்பெடுத்து ஒரு நதி எப்படி பெரிய நதியாக வலுவடையுது? நதி செல்லக்கூடிய பாதையில் பல சுனைகள் வந்து சேருது, சிற்றாறுகள் வந்து கலக்குது, பல துணையாறுகள் வந்து தழுவுகின்றன. இவற்றை எல்லாம் சேர்த்து ஆறத் தழுவி அரவணைத்து செல்லுமே தவிர நீ வேண்டாம் என்று மறுதளித்து விட்டு நதி போகாது. அதனுடைய வளர்ச்சி எங்கு இருக்கிறது? அது செல்லுகின்ற வழியெல்லாம் வரக்கூடிய உறவுகளை ஆறத் தழுவி அரவணைத்து கொள்வதில்தான் அதனுடைய வளர்ச்சி இருக்குது. அது பெருநதி ஆகிறது. அதனுடைய வளத்தை அதிகப்படுத்துது. எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதைத்தான் ஒவ்வொரு மகான்களும் கூறுவது. புறத்தே செல்வதை விட அகத்தே சென்று அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அறிவை அறிந்து இறைநிலையை உணர்ந்து அடித்தளத்தில் இருக்கும் அன்பும் கருணையும் அமைதியும் உங்ககிட்ட வளரணும்னு சொல்கிறாங்க. எந்த உறவையும் ஆறத் தழுவி அரவணைத்து பழகுங்க. நாம் பெற்ற தாயையே புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு வந்தவர்கள். உறவுகளை பேணி பராமரிக்கிற உள்ளம் நமக்கு இருக்குதா? நாம் காலப்போக்கில் பாலைவனத்தில் நிற்கிற ஒற்றை பேரிச்சம்பரம் போல அல்லவா மாறிவிட்டோம். சுயநலத்தில் மனம் சுருங்கிவிட்டதே. உறவுகளை வரவேற்கக்கூடிய உள்ளம் எனக்கு இல்லையே. உறவுகள் இல்லாத உலகத்தில் நீ மட்டும் இருந்து என்ன சாதிக்க முடியும்? தானாகவே பிறந்து, தானாகவே வளர்ந்து, தானாகவே வாழ்ந்து, தானாகவே சென்று கல்லறையில் படுத்து கண்ணுறங்கி விட முடியுமா? உன்னுடைய ஒவ்வொரு நொடியும் அடுத்தவருடைய துணை இல்லாமல் நடக்க முடியுமா? ஒரு பிடி சோற்றில் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது? மானத்தை காக்க நாம் அணிந்திருக்கிறோமே இந்த ஆடை, இது எத்தனை பேருடைய உழைப்பில் வந்தது? ஒவ்வொரு நொடியிலும் இன்னொருவன் உதவி இல்லாமல், துணை இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. ஓடி ஓடி கோடி கோடியாய் பணத்தை சம்பாதிப்பதை விட நல்ல தோழமையை சம்பாதியுங்கள், நல்ல மனிதர்களை சம்பாதியுங்கள், தோழர்களை உருவாக்கு, நீ ஒரு தோழனாக உருமாறு என்கிறார் நபிகள் நாயகம். தோழமை என்ற சொல்லுக்கு நிகரான சொல் வேறு ஏதாவது உண்டா? தோழமை என்று சொல்கிற போதே சமத்துவம் வந்து விடுகிறதே, சமநீதி வருகிறதே, சம தர்மம் வருகிறதே. அன்பின் உன்னதம் தானே தோழமை. தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோ? நாம் அனைவருடைய தோழமையுடன் இருந்துவிட்டால், நாம் அனைவரும் தோழமையுடன் இருந்துவிட்டால் ஜாதி வந்து தடுக்குமா? மதம் வந்து தடுக்குமா? உயர்வு தாழ்வு வருமா? தோழமை நமது மனதில் உருவெடுத்து விட்டால் உலகமே உங்களுக்கு நட்பாகிவிடுமே. உலகமே நட்பாகிவிட்டால் உலகமே உங்களுக்கு அன்பாகிவிடுமே. உலகமே உங்களுக்கு அன்பாகிவிட்டால் உலகமே உங்களுக்கு இன்பமாகிவிடுமே. உலகமே ஆன்மீகமாகிவிடுமே. உலகமே உங்களுக்கு ஆனந்தமாகிவிடுமே. இவை அனைத்திற்கும் எது ஆதாரம்?
தோழமை. தோழமை. சமூகத்தில் நாம் தனியாக இருக்கும் பொழுது அச்சம் நமக்குள்ளே ஊற்றெடுக்கும். இந்த உலகமே உங்களோடு இருக்கிறது என்ற உணர்வு உங்களுக்கு பிறந்துவிட்டால், சிறிய பாதிப்பு ஏற்பட்டால் எனக்காக இந்த உலகம் கண்ணீர் விடும் என்று நினைக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தமும் உவகையும் வேறு எதிலாவது வந்து சேருமா? தனித்து ஒற்றை மரமாகி நிற்காதே. உறவுகளை ஆறத் தழுவி அரவணைத்துக்கொள் என்ற பாடத்தை நதி நீர் நமக்கு கற்றுத்தருகிறது. பெறுவதும் தருவதும் இயற்கை தந்த வரம். பெறுவதும் தருவதும் தான் வாழ்க்கையின் அன்றாட கடமை என்று கடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அனைத்து நதிகளும் கடலில் கலக்கும்போது தன்னை இழக்கிறது. இந்த இழப்பும் அர்ப்பணிப்பும் நதிக்கு இருக்கிறதே, மனிதனுக்கு இருக்கிறதா? விதை தன்னை அழித்து கொண்ட நிலையிலே தான் அது மரமாகிறது, செடியாகிறது. இயற்கையில் உள்ள அனைத்துமே தன்னை அழித்து ஒவ்வொரு வழியிலும் சமுதாயத்துக்கு பயன்படுது. அதுபோல மனிதனாகிய நாம் பயன்படுகிறோமா? சிந்தியுங்கள். இழப்பு இருக்கும் இடத்தில்தான் உயர்வு இருக்கும். தண்ணீரை சுமந்து கொண்டு நதியானது ஓடுகிறதே எதற்காக? தன் பசியை போக்குவதற்காகவா நதி ஓடுது? தன் தாகத்தை போக்குவதற்காக நதி ஓடுது? மனிதர்களின் பசியை ஆறுவதற்காகவும் மனிதர்களின் தாகத்தை தவிர்ப்பதற்காகவும் நதி சமவெளியில் பாய்ந்து ஓடுது. பெறுவது என்பது வாழ்வில் ஒன்று, தருவது என்பது வாழ்வில் மற்றொன்று. மேகத்திலிருந்து நீரை நதி பெற்றது. சமூக மக்களுக்கு தருவதற்காக சமதளத்தை நோக்கி பயணிக்கிறது. பெறுவதும் தருவதும் தான் உண்மையான வாழ்க்கை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து காரில் புறப்பட்டு செல்கிறார். அப்போது அங்கே ஒரே கூச்சல். என்னன்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. ஐயா, நீங்கள் அணிவித்த மாலையை ஒரு மாணவன் கழட்டி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாணவனிடம் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக மாலையை கழட்டி செல்கிறாய் என்று கேட்டதற்கு, என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க, அவருக்கு அணிவிப்பதற்காக மாலை வாங்க என்னிடம் காசு இல்லை, அதனால தான் இந்த மாலையை எடுத்து செல்கிறேன் என்றான். இதை கேட்ட எம்ஜிஆர், என்எஸ் கிருஷ்ணன் உயிரோடு இருக்கும்போதும் கொடுத்தார், அவர் இறந்த பிறகும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்றார். ஒன்றை தரத்தான் வாழ்வு தரமாகும், பெற வாழ்வு பாரமாகும். கால்பந்தும் புல்லாங்குழலும் நமக்கு தெரியும். இரண்டுமே வெளியிலிருந்து காற்றை வாங்குவது தான். கால்பந்தோ ஒரு துளையின் வழியாக காற்றை வாங்கி வெளியே விடாமல் தனக்குள்ளே வைத்து கொள்ளுது. புல்லாங்குழலோ ஒரு துளை வழியாக காற்றை வாங்கி 9 துளைகள் வழியாக வெளியே விடுது. எத்தனை வலிமையாக கால்பந்து இருந்தாலும் தனக்குள்ளே காற்றை வாங்கி வைத்து கொள்வதால் அது காலினால் உதைப்படுகிறது. ஆனால் இசையை தருகின்ற புல்லாங்குழலோ இறைவனின் திருக்கரங்களில் அல்லவா தவழ்கிறது. புல்லாங்குழல் கொடுக்கும்போதே இறைவனின் திருக்கரங்களை சென்று அடைகிறது. ஆறறிவு படைத்த மனிதர்கள் நாம் கொடுத்தால் எங்கு சென்று அடைவோம் என்று சிறிது சிந்தித்து பாருங்கள். பெறுகிறவன் என்று தர ஆரம்பிக்கின்றானோ அன்றுதான் அவன் மேன்மை அடைகிறான். ஒருவன் தருகிற பொழுது வள்ளலாகிறான், வாங்குகிற போது யாசிக்கிறான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கொடைகேட்டு வருவோர்க்கு குதிரையும் கொடுத்தான் காரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், ஒளிமிக்க ஆடையை சிவனுக்கு அளித்தான் ஆய், நீண்ட நாள் வாழ வைக்கும் நெல்லிக்கனியை அவையை அளித்தால் அதியமான், கொடைகேட்டு வருவோர்க்கு பொருளை கொடுத்தான் நல்லி, கொல்லிமலை கலைஞர்களுக்கு தன் நாட்டையே அளித்தான் ஓரி. இவை அனைத்தும் பழைய கதைகள் இல்லை, மனதில் பதிந்த கதைகள். ஏன் அவர்கள் அனைவரும் தந்ததினால்தானே வரலாறு இன்னும் பேசுது. நம் அனைவருடைய இதயத்தில் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 4 வர்ணாசிரமத்தில் முதல் 2 பருமத்தில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தனில் பிறரும், மற்ற 2ம் வனப்பிரசாசம் சன்னியாசத்தில் பருவத்தில் பிறருக்கு தருகிறோம். பிரம்மச்சரியம் காலத்தில் பிறரிடமிருந்து கல்வியை கற்று அறிவை பெறுகிறோம்.
குருகுலவாச காலத்தில் அரசனாக இருந்தாலும் இளவரசனாக இருந்தாலும் ஆதிசங்கராக இருந்தாலும் சரி, வீடு வீடாக சென்று பவதி பச்சேந்தேகி என்று சொல்லி பிச்சை எடுத்து தான் வரணும். இதனுடைய தத்துவம் என்ன என்றால், ஒருவர் முன் சென்று நாம் பிச்சை கேட்கும் பொழுது நம்முடைய ஆணவம் ஒழியும். கிரகஸ்தம் பதவியில் மனைவியிடமிருந்து இன்பத்தை பெறுகிறோம். மேலும் வீடு, நிலம், பணம், தொழில் அனைத்தையும் பெருக்குகிறோம். வனப்பிரஸ்தம் பருவத்தில் நாம் பெற்ற செல்வ வளத்தை அனைத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்துவிட்டு மனைவி என்ற உறவோடு மட்டும் வாழ்வதுதான் இது வானப்பிரஸ்த, இது அகத்துறவு. சந்நியாசம் என்பது எல்லா உறவுகளையும் துறப்பது அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் உருவாக்கி கொள்வதற்கு பெயர்தான் சந்நியாசம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, சந்நியாசம் யாராவது ஒருவர் இறந்த பின்பு பருவத்தில் நாம் இறைநிலையிலிருந்து பெற்ற ஞானத்தை மக்களுக்கு அன்பாக, கருணையாக, அருளாக தொண்டு தருவது. சந்நியாசம் பருவத்தில் நாம் இறைநிலையிடமிருந்து பெற்ற ஞானத்தை மக்களுக்கு அன்பாக, கருணையாக, அருளாக கொண்டது. இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பது மறக்கும், இடையோடும் நதியோ மெல்ல சிரிக்கும் சொல்லிட்டு கல்யாண்ஜியின் ஒரு கவிதை. ஒரு பரிசல் ஓட்டுறான், ஒரு கரையில் மக்களை ஏற்றிக்கிட்டு அடுத்த கரையில் இறக்கும்போது அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு இறக்கி விடுறான். இறக்கிய கரையிலேருந்து அக்கறைக்கு செல்லும் மக்களை அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு ஏற்றி கொண்டு வந்து அவரிடம் காசு வாங்குவான். இப்படியே இக்கரைக்கும் அக்கறைக்கும் அவனது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையின் நோக்கமாகிய இறைநிலை என்ற கரையை அடைவது எப்போது என்கிறது இந்த கவிதை. இதில் உள்ள ஆன்மீக தத்துவம் என்னன்னா, இக்கரைனா என்ன? இவ்வுலக வாழ்க்கை, உடல் உறவுகள், அனுபவங்கள். அக்கறை என்றது ஆன்மீக இலக்கு, உண்மை நிலையை அடையிறது. பரிசல் என்றது மனித வாழ்க்கை பயணம். நதி என்றது வாழ்க்கையின் ஓட்டம். எக்கரை என் கரை என்பது மறக்கும், இது என்னுடையது, அது வேறானது என்ற இருமை உணர்வு மறையிறது. நதியே மெல்ல மெல்ல சிரிக்கும், வாழ்க்கை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. கரைகள் மனிதனின் மனக்கற்பனைகள் என்பதை உணர்த்தும் கவித்துவமான கவிதை இது. கரைகள் மறையவில்லை, கரை பற்றிய மனத்தின் மாயை மறைகிறது. நதி நிற்கவில்லை, அதில் பயணிக்கும் நான் என்ற பற்று தளர்கிறது. அங்கே மனம் அமைதியடைந்து அறிவுதன் இயல்பை உணர்கிறது என்று குறிக்கிறதான் கல்யாண்ஜியின் கவிதை. படித்தது அனைத்தும் மறக்கும் நிலை வந்துவிட்டால் அதனை மனோநாசம் என்று இந்து மதம் கூறுது. மனோநாசம் என்பதுனா மனதின் அழிவு அல்ல, அறியாமை, மாயை, அகங்காரம், பற்றுதல் ஆகியவற்றால் உருவாகும் மனதின் கட்டுப்பாடற்ற இயக்கம் நீங்கி தெளிந்த அறிவில் மனம் நிலை பெறுதலே மனோநாசம். மனம் அழிவதில்லை, மாயை அழிகிறது. எண்ணம் அழிவதில்லை, குழப்பம் அழிகிறது. தன்மை அழிவதில்லை, அகங்காரம் அழிகிறது. அறிவு தெளிவடைந்து பேரறிவில் நிலை பெறுவதே மனோநாசம். மனம் இருக்கும் வரை மனதுக்குள்ளே எண்ணம் இருக்கும். எண்ணம் இருக்கும் வரை மனிதனிடத்திலே ஆசை இருக்கும். ஆசை இருக்கிற வரை அது மனிதனிடத்தில் அலைகழிக்க செய்யும். அலைகழிக்கப்படும் நிலையிலிருந்து நீ விடுபட வேண்டுமா? ஆனந்தத்தை அடைய வேண்டுமா? நீ ஆசையை விடு. ஆசையை விட வேண்டுமா? எண்ணங்களை துறக்க வேண்டும். எண்ணங்களை துறக்க வேண்டுமா? மனத்தை நாசம் செய். மனம் நாசம் வந்துவிட்டால் கற்றது அனைத்தும் மறந்துவிடும். இந்த நிலையில் இறை சிந்தனையை தவிர வேற எதுவுமே உன் கண் முன்னாடி தோன்றாது. வாழ்வில் எதை தவிர்க்க வேண்டும், எதை தகர்க்க வேண்டும் என்பதற்கு நதி கையாளும் யுக்தி என்ன? நதி பயன்படுத்தும் யுக்தி என்னன்னா, நதி நீர் செல்லும் பொழுது இடையிடையே முட்செடிகள், புதர்கள் வந்து தடை செய்யும். அந்த தடையை அதனுடைய ஆற்றலை கொண்டு தகர்த்து எறிந்துவிட்டு பயணத்தை முன்னோக்கி தொடருது. சிறிது தூரம் சென்றதும் மழை வருது. அதை நதி நீர் மோதி பார்க்குது, முடியல. இதற்காக நதி அதனுடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காமல்
நதியின் நோக்கமாகிய கடலை சென்று அடைய முடியாது என்பதை நினைத்து மலையை மோதுவதை தவிர்த்துவிட்டு மலையிடமிருந்து சற்று வளைந்து சுற்றி சென்று பயணத்தை முன்னோக்கி தொடருது. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பகை சிறியதாக இருந்தால் நம் ஆற்றலுக்கு முடிந்தால் தகர்த்துவிட்டு முன்னேறி செல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பகை பெரிதாக இருந்தால், நம்ம ஆற்றலுக்கு முடியாததாக இருந்தால் தவிர்த்துவிட்டு ஒதுங்கி போகணும்னு கற்றுக் கொடுக்குது. உலகிலேயே தான் சுமந்து வரும் அனைத்து தண்ணீரையும் உலக மக்களுக்கு தரும் நதிகள் 2. ஒன்று கர்நாடகாவில் தொடங்கி பூம்புகாரில் கடலில் கலக்கும் காவிரி நதி, மற்றொன்று எகிப்தில் பாயக்கூடிய நைல் நதி. கடைசியில் நதியானது மகிழ்ச்சியோடு கடலில் கலக்குது. கடலில் கடக்கும் எந்த நதியும் கலங்குவது கிடையாது. ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மனனம் என்று ஒன்று இருக்கும். தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கும். இது தவிர்க்க முடியாது. இது இயற்கை நியதி. பிறக்கிற பொழுது நதி எவ்வளவு வேகப்படுகிறது. கடலை தழுவி மரணத்தை அடைகிற பொழுது நதி எப்படி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறது. மனிதன் வயோகத்தில் வாடி வதங்கி தள்ளாடி மரணத்தை தழுவுறது போல ஓடும் நதியின் நீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும். நதி எப்பொழுதும் நமக்கு குளிர்ச்சியை தந்து தாகத்தை தணிக்கிறது. ஆழமான நதி அமைதியாக இருக்கிறது. தன்னை அறிந்து அறிவை உணர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறவங்க எப்பொழுதும் பேரானந்தத்தோடு தான் இருப்பாங்க. யாரிடமும் ஒரு சித்தன் கையேந்த மாட்டான். பிறரிடம் எதையும் எதிர்பார்க்கவே மாட்டான். பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற நிலையிலே வாழும் செயல் வேகம் கொண்டவனே சித்தன். நாம் நதியைப் போல அனைவரிடமும் தாழ்மையாகவும் பொறுமையுடனும் தொடர்ச்சியாக எல்லைகளை கடக்கவும் தன்னம்பிக்கையுடன் இணக்கமாக அனைத்து உயிர்களையும் காக்கும் கருணையுடனும் இணக்கமாக இயற்கையுடன் வாழ்க்கையை தொடங்குவோம். நதியைப் போல் வாழ்வோம். நதியைப் போல் பயணிப்போம். நதியைப் போலவே நடப்போம். நதியை பாதுகாப்போம். வாழ்க வளமுடன்.